மணி, ஆ இந்த கோயில பத்தி இன்னும் வேற ஏதாவது கொஞ்சம் சிறப்பு இருந்தா சொல்லேன். நிறையா இருக்கு. அதில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, முருகன் நமக்கு போர்க்கடவுள். அதனாலே அவர் என்னவோ ரொம்ப கோவமா இருப்பார் போல தெரியுது. இந்த கோயில்ல ஒரு விஷயம் இருக்கு. காலையில நைவேத்திய பூஜை பண்ணுவாங்க. காலை பூஜை. ம். அது வந்து முருகனுக்கு முதல்ல பண்ணிட்டு தான் அடுத்து கணபதிக்கு பண்ணுவாங்க. ஏன்னா சரி. கடவுள் வந்து விநாயகருக்கு தான் எல்லா கோயில்களுக்கும் முதல்ல முதல் பூஜை பூஜை. பண்ணிட்டு, அந்த க அதுக்கப்புறம் தான் மத்த இதுக்கு பண்ணுவாங்க. இங்க வந்து அவர பழத்துக்காக சண்டை போட்டு வந்தார் இல்லையா? அவர சாந்தப்படுத்துறதுக்காக அவருக்கு ஃபர்ஸ்ட் பண்ணுவாங்க. முருகனுக்கு தான் முதல்ல இங்க நைவேத்திய பூஜை, காலை பூஜை. அதுக்கப்புறம் தான் விநாயகருக்கு பண்றாங்க. அது ஒரு அவங்க முக்கியமான அண்ணன் விஷயம். கோச்சுக்க மாட்டாரா? கோச்சுக்க மாட்டாரு. சரி. அண்ணன் தானே. அதே மாரி இந்த சென்னிமலையில இன்னும் ஒரு 2 அதிசயத்தின் வியப்பாட்டுல நம்பப்படுது. என்னன்னா, ஒண்ணு வந்து மூலவருக்கு அபிஷேகம் பண்றாங்கல்ல தயிரு. ஆ. அது அபிஷேகம் பண்ணதுக்கப்புறம் புளிக்கிறது கிடையாது. சரி. அதே மாதிரி மூலவர் இருக்க அந்த விமானம் இருக்கு இல்லையா? ம். அந்த விமானத்துக்கு மேல காகங்கள் பறக்கிறது இல்லைன்னும் நம்பப்படுது. ஓ! இது 2யுமே சொல்றாங்க. அது சரி, ஒரு சரி. பெரிய அதிசயத்தினோட பெரிய வியப்பாடு தான். விஷயம் தான். நன்றி.